ப்ராப்பர்ட்டியோட சேல் எப்படி நடந்தது, மார்க்கேஜ் ஏதாவது இருக்குதா, இல்லை லீகலாக ஏதாவது இதில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமல் பியூரான லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு நேரில் போயிட்டு பக்கத்தில் என்ன டிமாண்ட் இருக்குது இதில், ஸோ இது பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, வாட்டர் நல்லா இருக்குதா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். ஆர் அதர்வைஸ் ஈஸியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடம் பார்க்குறது தான் நல்லது. 5வது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா, சிட்டா, எஃப்எம்பி ஸ்கெட்ச். இதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இது எதுக்காக அவசியம் அப்படின்னா இந்த லேண்ட் அவர் பேரில் தான் இருக்குதா, சரி ஓகே, இது லேண்டெல்லாம் ஒரு பேரில் தான் இருக்குது, சரி இந்த லேண்டில் ஏதாவது என்க்ரோச்மெண்ட் இருக்குதா, ஸோ நம்ம ஏதாவது பவுண்ட்ரி சேர்த்து வச்சு கணக்காட்டிடுறாங்களா, இல்லை நம்மளோட பவுண்ட்ரியை கம்மியாக வச்சு கணக்காட்டிடுறாங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்சை வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில இடங்களுக்கு தடமே இருக்காது, ஒரு வண்டி வந்துட்டு போய் நிறுத்துறதுக்கான இடமும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி இடத்த வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆள் மட்டும்தான் நடந்து வர முடியும். எங்கேயோ நிறுத்திட்டு உங்கள் பொருளை நீங்கள் தூக்கிட்டு தான் வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா பட்டா, சிட்டா, எஃப்எம்பி ஸ்கெட்ச் செக் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, 6வதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டரோ இல்லை செல்லரோ அவங்களோட கிரெடிபிலிட்டி நம்ம செக் பண்ணணும்.